ஹாய் காய்ஸ், இந்த ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ ஆரம்பிக்கலாமா? வீடியோ ஸ்டார்டிங் டே ஹீரோவும் அவரோட டீச்சர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு இருக்காரு. டீச்சரும் ஹீரோவை பார்த்து, இங்கே பாருப்பா, நீ ஒவ்வொரு கேரக்டரையும் பார்த்து பார்த்து பண்ணணும். நீ சின்ன சின்ன கேரக்டராக எடுத்து பண்ணா தான் உன்னோட ஆக்டிங் ஸ்கில் டெவலப் ஆகும் அப்படின்றாரு. அப்படியே சின்ன கட் பண்ணா நம்மளும் சின்ன சின்ன ரோலா எடுத்து நடிக்க ஆரம்பிக்கிறான். எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்த நம்மளு இப்ப குட்டி குட்டி சைட் ரோல்கள்ல நடிச்சுக்கிட்டு வரான். அந்த டிராமால ஒரு சீன்ல இந்த டைட்டானிக் கப்பல்ல நின்று ஒரு போஸ் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு போஸை நம்மளும் ஸ்லோ மோஷன்ல கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த டிராமாவோட டைரக்டரும், டேய் கொஞ்சம் ஃபீல் பண்ணுடா, இது ஸ்லோ மோஷன் வீடியோடா, நல்லா ஃபீல் பண்ணுடா அப்படின்றாரு. சரின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே ஷூட்ல ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. டேக்கு மேல டேக் போய்கிட்டே இருக்குதா. இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பாக்குற ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோக்கு அடுத்த ஷூட்டிங்காக மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்க்கவே காமெடியா இருக்குதா. கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினும், எங்க போறீங்க, ஹீரோவோட மேக்கப்பை இப்படி பாதிலே விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மேக்கப் பண்றவங்களும் அதெல்லாம் போட முடியாது அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் நம்மளோட செகண்ட் ஹீரோட வேலை. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ அவனுக்கு அவனே மேக்கப் போட்டுக்கிறான். ஹீரோவை பார்க்க ஒரு ஜோக்கர் மாதிரி இருப்பாரு. ஹீரோயினும், நீ ஓகே இல்ல அப்படின்னு கேட்க ஹீரோவும், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவை பார்க்கறதுக்காக ஒரு டெக்னாலஜி கம்பெனி வந்திருக்கும். ஹீரோவும் அவங்கள பார்த்து, என்ன சார் என்ன மீட் பண்ணணும்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்க அவங்களும், ஆமா, உங்க கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலான்னு இருக்கோம் அப்படின்றாங்க. ஹீரோவும், உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது, என்னோட நிலைமை இப்ப ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்றான். அதை கேட்டுட்டு அந்த டெக்னாலஜி கம்பெனியும், அதெல்லாம் தெரிஞ்சுதான் சார் நாம வந்திருக்கோம். எங்க வாரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா, ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினும் அவங்களோட போன்ல அந்த ஃபுட் எல்லாத்தையும் போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோவை நம்ம ஹீரோவும் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருப்பாரு. ஹீரோயின் அந்த போட்டோ எடுக்கும் போது ஹீரோயினோட போனும் அந்த போட்டோல பிடிபட்டிருக்கும். அந்த போன் இந்த டெக்னாலஜி கம்பெனியோட ஒரு டம்மி போனு. ஹீரோ போட்ட இந்த ஒரு போட்டோனாலேயே மொக்கையா இருந்த போனு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கும். ஹீரோவோட ஃபேன்ஸ் எல்லாம் அந்த போனை போட்டி போட்டு வாங்கியிருப்பாங்க. அதனால தான் இந்த டெக்னாலஜி கம்பெனி இப்ப ஹீரோக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடரா வந்திருக்காரு. இதை கேட்டுட்டு ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்ல வரானா, பக்கத்துல இருக்கிற ஹீரோவோட மேனேஜரும், இல்ல சார், நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றோம் அப்படின்னு சீனு காட்டுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவும் மேனேஜரும், வேற லெவல்டா, சொல்லி வேலைல, ஜாலி ஜாலி அப்படின்னு சந்தோஷத்துல கொண்டாடுறானுங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவோட பேரண்ட்ஸும் ஹீரோவை பக்கம் வந்திருப்பாங்க. ஹீரோவும் போய் கதவை திறந்திருப்பானா ஹீரோவோட அம்மாவும், டேய் தள்ளுடா, உன்னை யாரா பார்க்க வந்தது, நான் என்னோட மருமகளை பக்கம் வந்தேன் அப்படின்னு ஹீரோயினை பார்க்க ஓடிடுறாங்க. வெளியில இருக்கிற ஹீரோவோட அப்பாவும், என்னடா மொழின்னு முடிச்சுக்கிட்டு இருக்க, வெளியே என்னோட பேக் எல்லாம் இருக்கு, போய் எடுத்துட்டு வா அப்படின்றாரு. ஹீரோவும், எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்த என்னைய இப்படி பேக் தூக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு காண்டுல இருக்கான். உள்ள வந்த ஹீரோவோட அம்மாவும், என்னடா ரொம்பவே இழைச்சி போயிட்ட அப்படின்றாங்களா. இதுக்கு ஹீரோவும், நான் எப்பமா குண்டா இருந்தேன், இப்ப எதுக்குமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றான் ஹீரோ. ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயின் கிட்ட, ஏமா மருமகளே, உன்னோட அப்பா எங்கம்மா இருப்பாரு, உன்னோட அப்பாவை நான் சந்திக்கணுமா அப்படின்னு. ஹீரோவும், இப்போ எதுக்கு அவங்களோட அப்பாவை பார்க்க போறீங்க அப்படின்னு கேக்குறானா. வேற என்னடா, உன்னோட கல்யாணத்தை பேசி முடிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்றாங்களா. அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த சீன்லயே ஹீரோயினோட அப்பாவை போய் மீட் பண்றாங்க ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும். அப்ப ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாக்கு ஒரு ஆன்டிக் பீஸை கிஃப்ட் பண்றாரு. இது ரொம்பவே காஸ்ட்லிங்க அப்படின்னு ஒரு பிட்டையும் போட்டு அந்த கிஃப்டை கொடுக்க, ஏங்க இது டூப்ளிகேட் பீஸுங்க, பரவாயில்ல, நீங்க கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்னு அதை வாங்கி வச்சுக்கிறாரு. அப்ப ஹீரோவோட அம்மாவும் சும்மா இல்லாம, என்னோட பையனும் சும்மா இல்ல, ரொம்பவே டேலண்டான ஆளு தெரியுமா, இங்க பாருங்க, கிரேட் 1லயே டான்ஸ் காம்படிஷன் எல்லாம் போய் வின் பண்ணியிருக்கான் அப்படின்னு சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. ஹீரோவும், ஏம்மா இப்போ இதை கேட்டாங்களாம்மா, ஏம்மா வானத்தை வாங்குற அப்படின்னு காண்டாகிறான் பிள்ளை. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோவோட அப்பாவும் சேர்ந்து ட்ரிங்க் பண்றாங்களா. சும்மா இல்லாம ஹீரோயினும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிடுவாங்க. மேடம்க்கு போதை தலை கேறிடும். அப்படியே சீனை கட் பண்ணா போதையில மட்டையான ஹீரோயினை ஹீரோ தூக்கிட்டு வந்து பெட்ல தூங்க வைப்பாப்புல. நீ ஏண்டி இப்படி குடிச்ச அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமா இன்னைக்கு நான் ரொம்ப குடிச்சிட்டேன், நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அந்த சந்தோஷத்துல கொஞ்சம் ஓவர் ஆகிருச்சு
அப்படின்றாங்க ஹீரோயின். அப்படியே சின்ன கட் பண்ண அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோயின் வந்து இங்க பாத்தியா நான் காலையிலேயே எந்திரிச்சிட்டேன் அப்படின்றாங்களா. ஹீரோவும் முறைச்சு பாக்குறான். ஏண்டி நேற்று நைட்டு நல்லா குடிச்சிட்டு என்னோட உசுறு எடுத்துட்டு இப்போ ரொம்ப நல்லவ மாதிரி நான் காலையிலேயே எந்திரிச்சிட்டேன்னா வந்து சொல்ற அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஏண்டா மேலெல்லாம் வலிக்குதா அப்படின்னு முதுகெல்லாம் அமுக்கி விடுவாங்களா. இதை பக்கத்துல இருந்து ஹீரோட அம்மாவும் அப்பாவும் பார்த்துருவாங்க. நம்ம பையன் கூட ரொமான்ஸ் பண்றான்ப்பா அப்படின்னு அவங்களோட ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கலான்னு போக இதை நம்ம ஆளு கவனிச்சிருவான். சப்பா இதுக்கு தொல்லை தாங்க முடியலப்பா அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஆக்டிங் டீச்சரும் ஹீரோவை பார்த்து இப்போ நீ ஒரு டெலிவரி மேன் ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோவும் இப்போ ஒரு டெலிவரி மேன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. அப்போ ஹீரோவோட மேனேஜரும் ஹீரோக்கு கால் பண்ணி டே மௌனே ஒரு டைரக்டரோட பேரையும் சொல்லி அவர் ரொம்பவே ஃபேமஸ் உனக்கு தெரியும்ல, அவரு புது ஆடிஷன் எடுத்துக்கிட்டு இருக்கலாம், நீயும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்றான். ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் ஆடிஷனுக்கும் போறான் ஹீரோ. அங்க ஒரு பையன் ஹீரோவை பார்த்துட்டு சார் நீங்க என்ன சார் இங்க பண்றீங்க, ஆடிஷனுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் ஆமான்னு சொல்றானா. அப்ப அந்த பையனும் இந்த டிராமாவோட ஹீரோவோட கேரக்டருக்கா வந்தீங்க சார் அப்படின்னு கேக்குறாப்புல. அப்ப ஹீரோவும் இல்ல நான் வந்து சோல்ஜர் கேரக்டருக்கு ஆடிஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்றான். அந்த பையனும் என்னது சோல்ஜர் கேரக்டருக்கா, அதோட ஆடிஷன் அந்த பக்கம் நடக்குது அப்படின்னு ஹீரோவும் அந்த பக்கம் போறான். அங்க நிறைய பேர் அந்த ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோவும் இவ்வளவு பேர் இருக்காங்களா சுத்தம் அப்படின்னு நின்றுட்டு இருக்க நேரம் பார்த்து செகண்ட் ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோவை பார்த்து என்னப்பா லீடிங் ரோலுக்கு ஆடிஷன் வரும்னு பார்த்தா இப்படி சைட் ரோலுக்கு ஆடிஷன் வந்திருக்க அப்படின்னு ஹீரோவை பார்த்து கிண்டலாக கேட்பானா. ஹீரோ கோவமே படாம ரொம்ப அமைதியா இருப்பானா. ஹீரோயின் கூட கோவம் வந்து அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோ நான் ஆடிஷன்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆடிஷனை அட்டன் பண்றாப்புல. ஆடிஷனுக்கு போன ஹீரோவும் பேச ஆரம்பிக்கலான்னு போக அங்க இருக்கிற ஜட்ஜஸும் ஹீரோவை பார்த்து உன்னை செலக்ட் பண்ணியாச்சுப்பா அப்படின்றாங்க. இதை பார்த்து ஹீரோவும் சார் இன்னும் நான் பேச ஆரம்பிக்கவே இல்லையா சார் அப்படின்றான். அப்ப அந்த ஜட்ஜஸ்ல இருக்கிற ஒரு பையனும் என்ன சார் என்னைய மறந்துட்டீங்களா, ஒரு டிராமால கூட உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் இருந்தேனே சார் அப்படின்றாப்புல. இதை கேட்டு ஹீரோவும் டேய் நீ ஆடாது இவ்வளோ பெரிய ஆளாயிட்ட அப்படின்றாப்புல. அப்ப அந்த பையனும் சார் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா சார், உங்களை செலக்ட் பண்ணியாச்சு சார், பயப்படாம போங்க சார் அப்படின்றாப்புல. ஹீரோவும் வெளியில வந்து ஹீரோயினை பார்த்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட அந்த ஃபேமஸான டைரக்டர் எங்கடா அப்படின்னு கேட்க அவர் இந்த டிராமால மெயின் ரோல் இருக்குல்ல அதோட ஆடிஷனை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றான். நேரம் பார்த்து அங்க வர ஒரு பையனும் ஹீரோ கிட்ட சார் இந்த டிராமாவோட டைரக்டர் உங்களை கூப்பிடுறாரு சார் அப்படின்னு சொல்ல நம்மளும் இதோ வந்துட்டேன் அப்படின்னு அந்த டைரக்டரை பார்க்க போறானா. அங்க போய் பார்த்தா அந்த மெயின் ரோலுக்கு ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப அந்த டைரக்டரும் ஹீரோவையும் செகண்ட் ஹீரோவையும் பார்த்து இந்த டிராமால உங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்றாப்புல. அப்ப ஹீரோவும் ஒரு சோல்ஜர் மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டுறான். அடுத்த பக்கம் செகண்ட் ஹீரோவும் இந்த டிராமாவோட மெயின் ரோல் ஒரு மன்னர் மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டுறான். அப்ப ஹீரோவும் ஒரு சோல்ஜர் மாதிரி மன்னர்கிட்ட போய் அந்த மன்னரோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இதுதான் டயலாகு. நம்மாலும் அந்த ரோலை செம்மையா ஆக்ட் பண்றான். அடுத்து செகண்ட் ஹீரோவும் அவனோட அம்மா இறந்தா எப்படி இருப்பானோ அதே மாதிரி அழுந்து பொழுந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கையும் போட்டு நடிச்சு காட்டுறான். அப்போ அந்த டைரக்டரும் ரெண்டு பேரையும் பார்த்து சரி இப்போ உங்களோட ரோலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹீரோவை பார்த்து டேய் நீ அந்த மன்னர் ரோலை நடிச்சனா எப்படி ஆக்ட் பண்ணுவ செஞ்சு காட்டு அப்படின்றாரு. அப்போ ஹீரோவும் அந்த ரோலில் ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த சீனை வெறும் எமோஷனலாலேயே நடிக்கிறான். ஒரு வார்த்தை கூட பேசாம வெறும் கண்ணீராலேயே அந்த ரோலை நடிச்சு காட்டுறான். ரெண்டு பேர்த்திட்ட நடிப்பை பார்த்த டைரக்டரும் ரெண்டு பேரும் சூப்பராக ஆக்ட் பண்ணீங்க, ஆனாலும் ஹீரோட நடிப்பு தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ட்ராமாவில் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. செகண்ட் ஹீரோக்கு செம்ம காண்டாயிரும். அதோடய இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த பாட்டில் பார்க்கலாமா? அப்போ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டில் சந்திக்கிறேன். See you next video guys.